வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சைனால திருப்பி ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு. பல சிம்ப்டம்ஸோட, பல கிளை பிரிவுகளோட, அதாவது ஒருத்தர் அட்டாக் பண்ணாம ஒரு 4, 5 கேங்க கூட்டிட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்ல, அப்டின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வைரஸ் அப்டின்னா, HMPV அப்டின்ற ஒரு வைரஸ் வந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதாவது சைனால அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இது பரவக்கூடிய ஒரு நோயா? அப்டின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அஃபிஷியலா அந்த சைனாக்காரங்க வந்து ஓப்பனா சொல்லல. இது கோவிட் மாரி தானா அப்டின்னு சொல்லல. ஏன்னா கோவிடும் இப்டிதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி எல்லாரும் மாஸ்க் போட்டு அதே விஷயங்கள் தான். கோவிட்க்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் சொன்னாங்களோ, அதே சிம்ப்டம்ஸ் தான் இதுக்கும் காட்டுறாங்க. ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேள திருப்பி ஒரு லாக்டவுன் வந்துருமோ அப்டின்னு ஒரு பயம் வேற சைனால போயிட்டு இருக்கு. அவங்க இதுல கொஞ்சம் எமர்ஜென்சியா தான் இருக்காங்க எல்லாத்துலயுமே. நெறைய சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் வெளிய லீக் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி பரபரப்பா இருக்காங்க அப்டின்ற மாரி. உங்களுக்கே தெரியும். சைனா எவ்வளோ பரபரப்பா இருந்துச்சு. லாக்டவுன் டயத்துல எப்படி இருந்தாங்க அப்டின்றது டெலகிராம் குரூப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த டைம் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, விஷயம் லீக் ஆகுறது ரொம்ப கஷ்டம். எலன் மஸ்க்க தவிர்த்து வேற யாருமே இத வெளிய கொண்டு வர முடியாது. ஏன்னா டெலகிராம ஆல்ரெடி கையடிச்சுட்டாய்ங்க. ஸோ இதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்ல இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வருமான்றது சந்தேகம் தான். அப்புறம் திருப்பி ஒரு லாக்டவுன் வருமா அப்புட்னா கிடையவே கிடையாது. இப்ப வராது. இப்போ அதுக்கான மூவ்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கோவிட் வந்து உடனே வந்து கோவிட் வந்துருச்சு, சைனால வந்துருச்சுன்னு சொன்ன உடனே லாக்டவுன் வந்துச்சா? கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கோவிட் வந்துட்டு போன பிறகு நியூஸ்லாம் கலெக்ஷன் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட செய்திகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நோய்கள் சம்மந்தப்பட்ட பாக்டீரியாஸ், கிருமி இது மாரி நெறைய வந்துட்டுருக்கு. கோவிட்ன்னு ஒரே ஒரு நோய் தானே வந்துட்டு போச்சு. ஏன் இத்தன நோய்கள் வந்துச்சு? அந்த மாரி நோய், இந்த மாரி நோய். இப்போ வந்து இந்த உண்ணி வரும் பார்த்தீங்களா? நாய்களுக்கு. அந்த மாரி ஒரு உண்ணி வந்து சென்னையில இந்த மாரி பரவிட்டு இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பட் இது பரவுற நோய் கிடையாது. அது வந்து அந்த 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 பூச்சி யாருக்கு கடிக்குதோ, அவங்களுக்கு தான் அந்த நோய் வரும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி நோய்லாம் வந்துட்டு இருக்கு. புதுசு புதுசா நோய்கள் அதிகமா வந்துட்டே இருக்கு. மொத இருந்தத விட இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்? அது லாக்டவுன் வந்துட்டு போனதுலருந்து ஏன் இப்படி நடக்குது? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இனிமே போடப் போறாங்கல்ல, அந்த லாக்டவுன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீங்க போராடினா என்ன மாரிலாம் முன்னெடுப்பு நடப்பீங்க? எப்படிலாம் நீங்க செயல்படுவீங்கன்றது ஒரு வார்ம் அப் பண்றதுக்காக. நீங்கலாம் என்ன மாரி மனநிலையில இருப்பீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, எங்கெங்கலாம் நீங்க மோனோபோலி பண்ணுவீங்க? எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்க மனநிலைய தெரிஞ்சுக்க செய்யறதுக்காக இந்த வேலைய அவன் பண்ணான். உங்களுக்கு புரியாது இதெல்லாம் சொன்னா. ஸோ இதனால தான் போராட விட்டாருங்க. ஸோ அப்ப ஜல்லிக்கட்டுக்கு போராடுன மாரி ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், டீத்தேன் அதுக்கெல்லாம் போராட்டம் இருக்கலாமே! அதுக்கு ஏன் நடக்கல? ஜல்லிக்கட்டு அவங்க அனுமதிச்சாங்க. நீங்க என்ன மாரி செயல்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக. அது ஏன் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்காக, அடுத்து வரப்போற மிகப்பெரிய போராட்டத்த எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோன்றது ஒரு பயிற்சி. ஒரு தவறான செயல் ஒருத்தன் செஞ்சுட்டான் அப்படின்னா, அந்த போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சு அவன அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, என்ன விஷயத்த எப்படி செஞ்சேன்னு செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு இதே மாரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, இத எப்படி சரி பண்ண தற்காத்துக்கிறது அப்படின்றது ஒரு வார்ம் அப் மாரி. ஸோ அவங்க பாடம் கத்துக்குவாங்க. இந்த மாரிலாம் திருடுறானுங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாரி நடக்கும்போது, இந்த மாரி பேட்டர்ன்ல நடந்துச்சுன்னா, இவன் தானா அப்படின்றத பிடிக்கிறதுக்காக. இதே மாரி தான் இங்க. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. உலகம் லெவல்ல கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கரமா மைன்யூட்டான ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த மாரிலாம் பண்ணாங்க. மக்களுடைய மனநிலை இப்படிலாம் இருந்துச்சுன்றத கணக்கெடுப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா, சூப்பரா அட்டாக் பண்ணிருவாங்க. ஏன்னா, எங்கெங்க பிரச்சனை பூமா இருக்கோ, அங்க அணைச்சுட்டோம் அப்படின்னா, போராட்டம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்றது. அதுக்கும் இந்த லாக்டவுனுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. அதைத் தொடர்ந்து போர் வரப்போகுது. திரும்பவும் சொல்றோம். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2032 வேர்ல்டு வார் கன்ஃபர்ம்டு. எல்லாருமே அந்த டேட் கேட்டுட்டே இருக்கீங்க. இத பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. அத நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கங்க. 2032 கன்ஃபார்ம் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதெல்லாம் காமெடி தான். காமெடி கதை, கோமாளி கதை தான் பண்ணுவாய்ங்க. அதே மாரி ஒவ்வொரு விஷயமும் அத சுத்தி இப்போ உடனேலாம் வேர்ல்டு வார்லாம் வந்துராது. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள், நெருக்கடிகள் நடக்கணும். நீங்க மக்களோட மனநிலைய கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலயும், அதிகாரத்து மேலயும் ரொம்ப ஒரு வெறுப்பு இருக்கு. வெறுப்புணர்வு இருக்கு. அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்ட பார்த்தாலே, இந்த அரசியல்வாதிய பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. இது வெடிக்கும் ஒரு நாளைக்கு. நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, அது வெடிக்கும். அது அந்த லெவலுக்கு போகும்போது, கண்டிப்பா வேர்ல்டு வார்ன்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல வர்றது? ஸோ அந்த விஷயம் நடக்கும். மக்கள் உண்மையிலேயே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயி, வெக்ஸ் ஆயி வெளிய வருவான். அன்னைக்கு வேர்ல்டு வார்ன்னு சொல்லி அவன் கோவத்த அவன் சாதகமா மாத்திக்குவான். எப்படி இருந்தாலும் அந்த கோவப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? காசா, இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா இங்கலாம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ அதே மாரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அத அறுவடையா மாத்துவான். அவனுக்கு தேவை மனித பலி. கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சும்மாலாம் ஒரு நாட்டுக்குள்ள புகுந்துட்டு ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும். இது உங்களுக்கு எப்படி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இத சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க.
இப்போ இங்க ஒண்ணும் நடக்குதா? இது நடக்கிறோட இப்போ நான் இங்க லாக்டவுன்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கும் பீக் ரேட்டு பிரச்சனை வரும். பொருளாதாரம் கீழ இறங்கும். ஏன்னா வணிகம் எல்லாமே முடங்கி போயிரும்ல. ஸோ அங்க பொருளாதாரம் வரும். ஆனால் ஆல்ரெடி பொருளாதாரம் இன்னும் ஒழுக போகுதுன்ற ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. நான் உங்களுக்கு தெளிவா தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி பொருளாதாரம்ன்ற ஒரு மாயை. அந்த மாயை பிம்பம் உடையப் போகுது. அந்த பிம்பம் உடையறதுக்கு முன்னாடி, இதனால தான் உடைஞ்சுச்சுன்னு சொல்லி உங்க மத்தியில இன்னொரு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கான். கோவிட்ன்னு ஒரு டிராமாவ நடத்தி, இதனால உலகத்துல முழுக்க எல்லாமே முடங்கி போச்சு. பொருளாதாரம் இதனால தான் முடங்குச்சுன்னு சொல்லி உங்கள நம்ப வைக்கிறான். ஆனா உண்மையிலேயே பொருளாதாரம்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. இந்த ஃபினான்சியல் இந்த மாரி பணம், பொருள், இந்த காசு, டாலர்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பொய். இந்த பொய்யான கட்டமைப்பு உடையப் போகுது. ஏன்னா, ஒரு நாட்டோட மதிப்ப வச்சு தான் அந்த நாட்டுக்கு பொருளாதாரத்துல காசு அடிக்க முடியும். இப்ப அமெரிக்கா டாலர் இருக்கு. அமெரிக்காட்ட ஒரு 500 டன் கோல்டு இருக்குன்னா, 500 டன்னுக்கு நிகரா தான் பணம் அடிக்கணும். அவன் அடிச்சிருக்கிறது ஒட்டுமொத்த உலகம் முழுக்க அடிச்சு செலவுத்தாள் மாரி அடிச்சு இறக்கியிருக்கான். ஸோ இது வெளிய தெரிஞ்சுச்சு அப்டின்னா, கவர்மெண்ட் திவாலாயிரும். ஏன்டா இல்லாத ஒண்ண சொல்லி ஏமாத்திருக்கியான்னு சொல்லிட்டு டாலரோட மதிப்பு மொத்தமா காணாம போயிரும். டாலர் காகித குப்பையா மாறுச்சு அப்டின்னா, டாலர் நம்பியே சுத்திட்டு இருக்க இந்த உலகம் என்ன ஆகும்? உங்களுக்கு புரியுதா? நான் விழுந்தேன்னா மொத்தமா சேர்ந்து விழணும். ஸோ இந்த கான்செப்ட் இந்த மக்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்டின்னா பிரச்சனை ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த சர்க்கிள கலச்சுட்டு, அதாவது ஆட்டத்த வந்து புரோட்டா சொறி மாரி தான். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். கோட்ட நீ பொய் பொய்யா போடுற. அழிச்சிட்டு வந்து போடுன்னு சொல்றான்ல. அதே மாரி திங்கிறதெல்லாம் தின்னுட்டான். இப்ப திருப்பி வந்து போட போறான். டிஜிட்டல் கரன்சி. ஒன் வேர்ல்ட் கவர்ன்மென்ட். இந்த 2 தான் கீவேர்டே. இந்த 2 விஷயத்துக்காக மட்டும் தான் உங்கள கட்டுப்படுத்தணும், அடக்குமுறையில கொண்டு வரணும், ஒன் வேர்ல்ட் கவர்ன்மென்ட்குள்ள கொண்டு வரணும், மனிதர்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். ஒற்றை ஆட்சி கீழ. இதுதான் பேஸ் லைன். நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் பேஸ் லைன். இதுக்காக தான் உலக நாடுகள்ல ஒரு சின்ன கவுண்ட்ல இருந்து ஒரு ஏரியா சாதி இருந்து உலக நாடுல நடக்கக்கூடிய ட்ரம்ப், ஜோ பைடன் இவங்க சண்டை வரைக்கும் ஒரே நோக்கத்தோட தான் போயிட்டு இருக்கு. ஆனா அத பார்க்குற விஷன் தான் உங்க யார்ட்டயுமே இல்ல. அத குடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த போலியான பிம்பம் உடைஞ்சுகிட்டு இருக்கு. அவங்களுடைய பிம்பம். அந்த பிம்பத்த நீங்க கவனிச்சிற கூடாதுன்றக்காக, புதிதான ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உருவாக்கி, இதனால தான் பிரச்சனை. இங்க பார்த்தீங்களா, இஸ்ரேலும் உக்ரைனும் சண்டை போடுது. அதனால இங்க பிரச்சனை நடக்குது. அப்புறம் அங்க ஆயில் பிரச்சனையா இருக்கு. அதனால அங்க சண்டை போடுது. அமெரிக்காவும், ரஷ்யாவும் சண்டை போடுது. அதனால பொருளாதாரம் விழுகுது. இப்படின்னு உங்கள நம்ப வைக்கிறான். ஆனா உண்மையிலேயே பொருளாதாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்லாத ஒண்ண நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதாவது இருக்கு, ஆனா இல்ல. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்பிட்டு இருந்தோம். இல்லூஷன்னா ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. அதாவது இந்த போன் இருக்கா, இது இருக்கு ஆனா இல்ல. இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வருது. அவனுக்கும் பிளானிங் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்ப எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் என்னன்னா, வேர்ல்டு வார். இந்த வேர்ல்டு வார்ன்னு ஒண்ணு எவ்ளோ பெரிய விஷயத்த தெரியுமா மறைக்கும்? உலகமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நீ இதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எந்த அதிகாரிட்ட போய் கேள்வி கேட்ப? அதிகாரின்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டானே. மொத்தமா சர்வாதிகாரி ஆட்சியா இருக்குமே. யார்ட்ட போய் கேள்வி கேட்ப? கேள்வியே கேட்க முடியாது. ஓட்டிடுவாய்ங்க ஒரே இதா. இப்ப டைம் இருக்கு. முழிச்சுக்க. அப்பதான் பொழைக்க முடியும். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இல்லையா இதுல போட்டு இந்த ரெஃபரன்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களுடைய கருத்துக்கள, உங்களுடைய புரிதல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.